இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா? காட்ஸ் கிரவுன், கடவுளின் கிரீடமா. சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன், இப்போ தான் வந்திருக்கு. இது எப்படி பயன்படுத்தணும்னு இனிமேல் தான் நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். ஆப்பிள் மாதிரி இருக்குது. நான் பூமித்ரா நர்சரி போரூரில் வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல. கூகுளில் சர்ச் பண்ணேன், எனக்கு 2 பழம் வந்திருக்குது. இது வந்து கடவுளின் கிரீடம் என்று அழைக்கப்படுமா. இந்த பழம் பாரம்பரிய மருத்துவ குணத்தில் பயன்படுதாமா. இது ஃபஸ்ட்டு பச்சையாக இருக்கும், பாய்சனாக சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பச்சை சோப்பு கலந்த நிறம் வருது. நான் வீடியோ எடுத்திருக்கேன், ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை போடுறேன். அடுத்து இப்போ போய் நல்லா பார்த்தேன், இன்றைக்கி சூப்பராக பழுத்துருச்சு. இதை என்ன செய்யணுமா, கட் பண்ணி ஒரு 12 பீஸ் ஆக்கி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு அது நம்ம டீ போடுற மாதிரி 2 போட்டு நல்லா கொதிக்க வச்சு பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இது வந்து சுவாசம், செரிமானம், இரத்த ஓட்டம், நரம்பியல் கோளாறு இதுக்கெல்லாம் ரொம்ப குணமளிக்கிற ஒரு இதாக இருக்குது. யானைக்கால் நோய், குமட்டல், காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு எல்லாத்துக்கும் இது பயன்படுதான். ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், நார் மாதிரி இருக்குது. பனங்கொட்டை மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து நல்லா காய வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம ஒரு தேநீர் தயார் பண்ணுறோம். தண்ணியை கொதிக்க வச்சு 2-3 மட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் சுகருக்கு, ப்ரெஷருக்கெலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் இது ஒரு தொழிலாகவே செஞ்சு உற்பத்தி பண்ணி கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. கொதிச்சிருச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது வடிகட்டி ஆறிட்டு குடிக்கிறோம், அவ்வளோதான். கடவுளின் கிரீடம் மக்கொட்டா தேவா ஜூஸு ரெடி. ஆறினோடனே குடிக்க போகிறோம். டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுன்றாங்க, சுகருக்கும் ப்ரெஷருக்கும். நாங்களும் ட்ரை பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thank you.